உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 8வது அதிசயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது அதிசயம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏன் ஒரு 8வது அதிசயமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடைய வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன் தான். நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாகும், நம்மளோட காம்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் அதிகமாகும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் வந்து மெடிடேஷன் கொடுக்குது. அது மூலியமா எப்பறா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ஒரு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப காம்னஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் ஆனிச்சுனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஒரு அடுத்த திங்கிங்க்கு போக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமானுச்சுன்னு வைங்களேன், நம்மளோட லேர்னிங்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமானுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம என்ன பண்ணா ஒரு பெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு ரொம்ப அதிகமாக வந்து நம்மளோட பிரெயின் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே, மெடிடேஷன் நம்மளோட பாடியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலியமா நம்மளோட லேர்னிங் அண்ட் எமோஷனல் அண்ட் மெமரி இது மூணுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரே மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பண்ணுறதை விட நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து மெமரி பவராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கண்ட்ரோலிங் வந்து அதிகமாக இருக்கும். அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து அதிகமான மெமரி பவர் அதிகமாகும், நம்மளோட லேர்னிங்ஸ் அதிகமாகும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் எப்படி கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் ஒரு காம்னஸ் எப்போதுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளோட மைண்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ண விடாமல் வந்து தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மெயின் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக மெடிடேஷன் இருக்குது. மெடிடேட் பண்ணுறது மூலிமா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டையே கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனையாளராக மாற முடியும். ஸோ நம்மளோட பாடியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட ஃபோக்கஸ் அதிகப்படுத்தலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு 8வது அதிசயமாக நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்களும் மெடிடேட் பண்ணி உங்களோட ஃபோக்கஸ் அதிகப்படுத்துங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். நீங்களும் நாளைக்கு சாதனையாளராக மாறுறதுக்கு மெடிடேஷன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நம்பலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. 8வது அதிசயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.